400 500 சுகர் இருந்தாலும் ஒரே வாரத்தில் நார்மலுக்கு கொண்டு வரக்கூடியங்க. 200 சுகர் தானுங்க, 300 சுகர் தாங்க, இது என்ன பண்ண போகுது அப்படின்னு வருஷக்கணக்கில் விட்டுறாங்க. ஸ்ட்ரோக், பக்கவாதம், ஹார்ட் அட்டாக்கு, காலில் புண்ணு வந்து ஆறாமல் இருக்கும், அதை வந்து கட் பண்ணி எடுக்க வேண்டிய சூழ்நிலை வரலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், 400 500 சுகர் இருந்தாலும் எத்தனை வருஷமாக இருந்தாலும் நம்மளுடைய அருமையான மருத்துவ முறையில் ஒரே வாரத்தில் நார்மலுக்கு கொண்டு வரக்கூடியங்க. அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை தான் நாம் இப்போ இங்கே பார்க்க போகிறோங்க. சுகர் காம்ப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் இப்போ நம்ம கிளினிக் வரக்கூடியவங்கள நிறைய பேர் பார்த்தீங்கன்னா என்ன ஆகுதுன்னா, 200 சுகர் தானுங்க, 300 சுகர் தாங்க, இது என்ன பண்ண போகுது அப்படின்னு வருஷக்கணக்கில் விட்டுறாங்க. விட்டுட்டு கடைசியில் முத்த விட்டு வராங்க. இது என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு 5 வருஷம் இப்படியே மெயின்டைன் ஆச்சு அப்படின்னா அடுத்து என்ன ஆகும், ப்ரெஷர் கொஞ்சம் அதிகமாக ஆரம்பிக்கும். அடுத்து வந்து காலில் உணர்ச்சியற்ற தன்மை, இல்லைன்னா முள்ளுக்கு தோற மாதிரி ஒரு ஃபீலிங்கு, பாதத்தை கீழே வச்சோம்னா உணர்ச்சியற்ற தன்மை, இதெல்லாம் ஏற்படும். இது வந்து ஆரம்பத்தில் ஏற்படக்கூடிய அறிகுறிகள். அடுத்து பார்த்திங்கன்னா லைட்டாக கண் பார்வை தெளிவில்லை, இது மாதிரி இதெல்லாம் என்ன நினைப்போம், சரி ஏதோ ஒரு காரணம் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இதை வந்து ஒரு பிரச்சனையாகவே நம்ம எடுத்துக்கிறது இல்லை, அசால்ட்டாக விட்டுருவோம். இப்படியே ஒரு 5 வருஷம் அடுத்து போச்சுன்னா என்ன ஆகுனா, சடால்னு அப்போ தாங்க நமக்கு பெரிய வேதனையில் கொண்டு வந்து விடலாம். ஸ்ட்ரோக்கு, பக்கவாதம், அதுவும் வரலாம். ஹார்ட்டில் பிரச்சனை வரலாம், ஹார்ட் அட்டாக்கு, இது மாதிரி பிரச்சனை வரலாம். காலில் புண்ணு வந்து ஆறாமல் இருக்கும், அதை வந்து கட் பண்ணி எடுக்க வேண்டிய சூழ்நிலை வரலாம். பெரிபெரல் நியூரோபதினு சொல்லக்கூடிய இன்னும் நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குது. நெட்டில் நீங்கள் அடித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எத்தனை கிட்னி பேஷண்ட்டு டயபெட்டிக்காக வராங்க அப்படின்னு நீங்கள் அடித்தாலே உங்களுக்கு மோர் தென் 60க்கு மேலே காமிக்கும். ஸோ இப்படி ஒரு கடுமையான விளைவுகளை ஏற்படுத்தக்கூடிய பிரச்சனை தான் இந்த சுகரு. சரி, நீங்கள் ஒரு கேள்வி கேட்கலாம், என்ன அப்படின்னா, சார் நாங்கள் வருஷக்கணக்கில் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு தான் இருக்கோம், மருந்து மாத்திரை தான் சாப்பிட்றோம், அப்படி இருந்தால் ஏன் நமக்கு புண்ணு வரணும், ஏன் கிட்னி ஃபெயிலியர் ஆகணும், ஏன் நமக்கு கண்ணில் ரெட்டினாபதினு அந்த குறைபாடு ஏற்படலாம், ஏன் ஹார்ட் டிசீஸ் வரலாம், இதெல்லாம் நீங்கள் கேட்கலாம். ஒரு நல்ல கேள்வி. நண்பர்களே, சுகருக்கு மருத்துவம் அப்படிங்கிறது வந்து வெறும் ஒரு மருந்தை சாப்பிட்டு ரீடிங் குறைப்பது மட்டும் அல்ல. அகாரம் உகாரம் ஔஷதம்னு ஒரு 3 விஷயத்தை ஆயுர்வேதத்தின் தந்தை அப்படின்னு சொல்லக்கூடிய சுஸ்ருதர் சம்ஹிதர் தங்களுடைய புத்தகங்களில் வந்து சொல்லியிருக்காங்க. டைப் 2 சுகர் நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறது மெயினாக, ஓகேங்களா? அதுதான் 90% பேருக்கு இருக்குது. அகாரம் உகாரம் ஔஷதம்னா முதல்ல வந்து உணவை வந்து சரி பண்ணணும், அடுத்து வந்து வாழ்க்கை முறையை சரி பண்ணணும், அடுத்து வந்து ஔஷதம்ங்கிறது மருந்து. ஸோ இதில் நாம் மருந்தை மட்டும் சாப்பிட்டுட்டு ஒரு மேஜிக் நடக்கணும் அப்படின்னுக்கிட்டு உணவு முறையும் வாழ்க்கை முறையும் கோட்டை விட்டுரும். இதனால தான் என்ன ஆகுது அப்படின்னாலும், ஈவன் நம்ம மருந்து சாப்பிட்டாலும் ரீடிங் குறையிற மாதிரி இருக்கலாம் ஒழிய இந்த காம்ப்ளிகேஷன்றது நிறைய பேருக்கு வந்துடுது. அதை வந்து ஒவ்வொருத்தரும் உடலுக்கு ஏற்ற மாதிரியும் என்ன உணவு எப்படி சாப்பிடணும், அவங்களுடைய வாழ்க்கை முறை அஃபெக்ட் ஆகாமல் என்ன சேஞ்சஸ் பண்ணிக்கலாம், இது மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் தனிப்பட்ட ஒரே மாதிரி எல்லாத்துக்குமே இருக்காது, ஒவ்வொருத்தருக்கும் தனிப்பட்ட முறையில் இருக்கும். அப்போ ஒவ்வொருத்தருக்கும் தனிப்பட்ட முறையில் நம்ம கிளினிக்கில் வந்து அவங்களுக்கு ஆலோசனை சொல்கிறோம். இப்போ பாருங்களேன், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன் நான். உணவு மாற்றம் அப்படின்னா இட்லிக்கு பதிலாக சப்பாத்தி சாப்பிட்றது அப்படின்னு கிடையாது. சப்பாத்தி சாப்பிட்றவங்களுக்கு சுகர் நல்லாவே வரும். அப்போ என்ன பண்ணுறது, 4 இட்லி சாப்பிட்றீங்களா, 2 இட்லி சாப்பிடுங்க, மீதி 2 இட்லிக்கு பதிலாக 2 முட்டை, இல்லை உங்கள் உடம்புக்கு ஏற்ற மாதிரி நான்வெஜ்ஜு, இல்லை காய்கறிகள், இது மாதிரி சாப்பிடுங்க. அதே மாதிரி 4 தோசை சாப்பிட்றீங்களா, 2 தோசையில் முட்டையை உடச்சி ஊற்றி முட்டை தோசையாக சாப்பிடுங்க, இல்லைன்னா காளான் தோசை, வெஜிடபிள் தோசை, இது மாதிரி மாவு சத்துன்னு சொல்லக்கூடிய கார்போஹைட்ரேட்டை குறைச்சிட்டு புரோட்டீன் ஃபேட்டுன்னு சொல்லக்கூடிய மாமிசம், அசைவம், காய்கறிகள், இது மாதிரி இதை கொஞ்சம் அதிகமாக ஆக்கணும். இதுதான் வந்து உணவு மாற்றமே ஒழிய இட்லிக்கு பதிலாக தோசை சாப்பிட்றதோ தோசைக்கு பதிலாக கஞ்சி குடிக்கிறதோ இல்லை. ஈவன் சிறுதானியம் உணவுகள் எடுத்தாலும் உங்களுக்கு அதுவும் கார்பு தான், அரிசி அளவுக்கு இல்லைனாலும் உங்களை அஃபெக்ட் பண்ண தான் செய்யும். ஸோ இது மாதிரியான மாற்றங்கள் தான் உணவில் பண்ணணும். அதே மாதிரி வாழ்க்கை முறை, ஐயா ஒரு 6 மணி நேரம் தூங்குறாருன்னு வச்சுக்கோங்களேன், அவரை வந்து ஒரு 1 மணி நேரம் சேர்த்து தூங்குங்க, தூங்கும்போது இடையில எழுந்திரிச்சு யூரின் போகாத அளவுக்கு நிம்மதியாக தூங்குங்க, இது மாதிரி ஒரு அறிவுரை ஒவ்வொருத்தர் சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி நம்ம கிளினிக்கில் சொல்லுவோம். இப்படி சொல்லும்போது என்ன ஆகுது அப்படின்னா, ரொம்ப அற்புதமாக வந்து சுகர் கண்ட்ரோலில் வந்துடும். இந்த டயாபெட்டிக் காம்ப்ளிகேஷன் சொல்லக்கூடிய அந்த கிட்னி ஃபெயில்யூரு, காலை வெட்டி எடுக்கிறது, இது எல்லாமே சுகர் குறையாமல் சரி பண்ண முடியாது. ஸோ ஃபஸ்ட்டு
நீங்கள் ஒரு ஆப்ரேஷனே பண்ண போகிறீங்க, சுகர் செக் பண்ணுறாங்க, அதிகமாக இருந்ததுன்னா என்ன சொல்லுவாங்க, குறைச்சிக்கிட்டு வாங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ நாம் இந்த வழியில் அருமையாக குறைச்சி உங்கள் உடம்புல ஆப்ரேஷன் போகாத அளவுக்கு காப்பாற்றிடலாம். ஈவன் காலை வெட்டி எடுக்க வேண்டிய நிலைமையில் இருக்கக்கூடியவங்களே வெட்டாமல் நம்மளுடைய மருத்துவ மக்கள் வந்து காப்பாற்றி இருக்காங்க. சரி நண்பர்களே, இவ்வளோ நேரம் நீங்கள் பார்த்துட்டு இருந்தது பயனுள்ளதாக அமையும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் இருந்ததுன்னா தயவு செஞ்சு டிஸ்பிளேயில் இருக்கக்கூடிய நம்பர்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். எங்களுடைய படித்த பட்டம் பெற்ற பட்டதாரி மருத்துவர்கள் உங்களுக்கு ஆலோசனை சொல்லுவாங்க. அதை கேட்டு நல்வாழ்வு பெற்று வாழ இறைவனை வேண்டுகிறேன். மீண்டும் ஒரு நல்ல காணொளியில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.